வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு Yamaha R15 வெர்ஷன் 3 மாடல். அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் நாய்ஸு. அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அது என்ன மாதிரி நாய்ஸு, என்ன ப்ராப்ளம், எப்படி ரெடி பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இந்த பைக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 11,974 கிலோமீட்டரு, வெர்ஷன் 3 மாடலு. இந்த பைக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டான நாய்ஸ் வருது. இப்போ இந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்டில் வர மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த வாட்டர் பம்ப் மேலே கை வச்சு பார்த்தோன்னா வைப்ரேஷன் வருது நமக்கு. இங்கே கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்காக இருந்தால் இந்த இடத்துல கை வச்சா வைப்ரேஷன் வரும். இந்த இடத்துல வைப்ரேஷன் எதுவும் தெரியல. அதே நம்ம இங்கே கை வச்சு பார்த்தோன்னா வைப்ரேஷன்லாம் தெரியுது. அநேகமாக இது கேம் ஷாஃப்ட் பேரிங் தான் போயிருக்கும். கேம் ஷாஃப்ட் பேரிங் வீக்காக இருந்தால் தான் இந்த இடத்துல வைப்ரேஷன் வரும். கிராங்க் ஷாஃப்ட் பேரிங் இருந்தால் இந்த இடத்துல வைப்ரேஷன் வரும். நமக்கு இப்போ மேலே தான் வைப்ரேஷன் வருது. நம்ம வாட்டர் பம்பை கழட்டி கேம் ஷாஃப்ட் பேரிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கூலண்ட் ஆயில் கழட்டி விட்ருவோம். ஏன்னா ரேடியேட்டர் கழட்டினா தான் நம்ம வந்து வாட்டர் பம்ப் போக முடியும். கூலண்ட் ஆயில் ட்ரை போல்ட்டை கழட்டிட்டு கேப்பை கழட்டினா தான் நமக்கு வந்து கூலண்ட் வெளில வரும். ரேடியேட்டர் கேப்பை கழட்டியாச்சு. இப்போ நம்ம ஓஸ்லாம் கழட்டி விட்ருவோம். நான் சொல்ல போகிற விஷயம் வந்து V3 லவர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கோவம் வரலாம். ஆனால் V3ல வந்து நிறைய இன்ஜின் கம்ப்ளைண்ட் வருது. இதில் அதிகமாக வர கம்ப்ளைண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட், ரேகராம். லாஸ்ட்டாக இந்த ஒரு 10 நாளில் மட்டும் இது எத்தனாவது வண்டி பா, 2 MT, 3 R15, இது 4வது R15. மொத்தம் வந்து 6 வண்டி இன்ஜின் நாய்ஸ் ப்ராப்ளத்தால் வந்திருக்கு. 6மே பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட், ரேகராம். சிலது ரேகராம் மட்டும் போயிருக்கோம். ஒரு வண்டி கேம் ஷாஃப்ட், ரேகராம் ரெண்டுமே காலி. இது வந்து கேம் ஷாஃப்ட் தான் போயிருக்கோம். அநேகமாக ரேகராமும் செக் பண்ணி மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இன்னொரு வண்டி வெளில நிற்கிது பாருங்கள், அந்த V3, அதுவும் இன்ஜின் நாய்ஸ் தான். இந்த 10 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 7 வண்டி இன்ஜின் நாய்ஸ்க்காக வந்திருக்கு V3ல மட்டும். எதனால் இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான இன்ஜின் குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு, ஹை ஸ்பீடுக்கு, மைலேஜ்லாம் நல்லா தான் இருக்குது. ரேஷ் டிரைவிங்க்கு வண்டி செட் ஆகலை. கேம் ஷாஃப்ட், ரேகராம் அடி வாங்கிடுது சீக்கிரமாக. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு V3 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்தது. ஜிபி சாஃப்ட் பேரிங் போயிட்டு வந்து மாற்றி கொடுத்தேன். அது மாதிரி V3ல நிறைய கம்ப்ளைண்ட் வருது. V3 வச்சுருக்கவங்க ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. ஓவர் ஸ்பீடு ஓட்டலாம், ஆனால் கீர் கட் அடிக்கிறது, இன்ஜின் பிரேக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணால் தான் கேம் ஷாஃப்ட், ரேகராம் அடி வாங்கும் சீக்கிரமாக. ரேடியேட்டர் கழட்டி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு VVயை கழட்டி விட்டு ஹெட்டு கவரை கழட்டிடலாம். VVயை கழட்டுறதுக்கு நம்ம இந்த 10M போல்டு 2 போல்டு யூஸ் பண்ணோம். பிளக் அடாப்டர் கழட்டி விட்டுருவோம். டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இதுதான் VVA மோட்ரு. ஒரு சின்ன சொலினாய்டு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம 7,000 RPM மேலே போகும்போது VV ஆன் பண்ணிவிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கிளச்சு கேபிளை கழட்டி விடணும். ஓகே, அடுத்து வாட்டர் பம்பை கழட்டி விடணும். வாட்டர் பம்புக்கு நம்ம இந்த 8M போல்ட் 3 போல்ட் கழட்டினா வந்துடும். அதுக்கு முன்னாடி வாட்டர் பம்போட ஓஸை கழட்டி விடணும்.
வாட்டர் பம்ப் அடி ஷேக் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். வாட்டர் பம்ப் பேரிங் போயிருக்கான்னு செக் பண்ணலாம். வாட்டர் பம்ப் பேரிங் போன மாதிரி தெரில, நல்லா தான் இருக்குது, ஷேக் எதுவும் இல்லை. சரி, வாட்டர் பம்பில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ஹெட்டு கவரை கழட்டுவோம். இந்த போல்டெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்ல ஸ்பேனராக போட்டு கழட்டணும். ஸ்லிப் ஆகிடும். ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நம்ம ராஜெட் ரிங்ஸ்லாம் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதற்கு தான் நம்ம ஈஸியாக கழட்டி மாட்டோம். அதை இப்போ நம்ம ஹெட் டாப் கவர் 4 போல்ட்டு கழட்டிட்டோம். டாப் கவரை வெளியே எடுத்துருவோம். இந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சுன்னா வெளில வரலாம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு அப்படி அழகாக நெம்பி எடுத்தோன்னா வெளில வந்துடும். மேலே ஒரு ஓஸ் இருக்கும், அந்த ஓஸை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும். பிரீத்தர் ஓஸு. ஓகே, டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஓரிங்கு பக்கா வந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, கேன்ஸ் அவுட்டு போல்டாக கழட்டிடுவோம். இன்ஜினை ஃபஸ்ட்டு டாப்பில் வச்சுக்கலாம். நம்ம கேன்ஸ் அவுட்டை கழட்டதுக்கு முன்னாடி இன்ஜினை டாப்பில் வச்சுக்கலாம். இந்த கேன்ஸ் அவுட்டு போல்ட்டை நல்லா ரொட்டேஷன் பண்ணி டாப் மார்க் எங்கே வருதுன்னு பார்ப்போம். டாப் மார்க் இங்கே இருக்கா? இன்லெட் வால்வு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து வரதான் டாப்பு. டாப் மார்க் இங்கே வருது பாருங்கள். அதாவது இந்த கோடும் உள்ளே ஒரு கோடு வரும், அந்த 2 கோடும் மேட்ச் ஆகணும். இப்போ தான் கரெக்டான டாப், எக்ஸாக்டாக டாப்பில் நிற்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்ட் டாப் கரெக்டாக இருக்குங்களா? ஓகே, இப்போ வச்சு நம்ம கழட்டிக்கலாம். கேன்சர் போல்ட்டை கழட்டிட்டு நெக்ஸ்ட்டு டைமிங் செயின் டென்ஷனரை கழட்டி விடணும். டென்ஷனரை கழட்டி விட்டால் தான் நம்ம கேம் வீலை வெளியே எடுக்க முடியும். இந்த மாதிரி இடுக்கலான இடத்துல வேலை செய்யறதுக்கு ராஜெட் ரிங்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக கழட்டிடலாம் எல்லாத்தையும். ஓகே, டென்ஷனர் வெளியே எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம், வீலை வெளியே எடுத்துடலாம். வீல் அடி அழகாக வெளியே எடுத்துட்டு இந்த டீகம்ப்ரஷன் ஸ்ப்ரிங்கை வெளியே எடுத்துட்டு உடனே டைமிங் செயினை வந்து ஒரு கம்பி போட்டு கட்டிடணும். ஏன்னா அது அடியில் மேக்னெட்டில் கழட்டிக்கும் எமகா வண்டியில் ஈஸியாக. அது கழலாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி டைட்டாக வச்சு சைலன்சரில் கட்டிட்டோன்னா உள்ள செயின் கழட்டிக்காமல் இருக்கும். உள்ளே கழட்டிச்சுன்னா மேக்னெட்டை ஜஸ்ட்டாக கேஸை கழட்டினு மேக்னெட்டை கழட்டினு வேலை டபுள் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அது கட்டிடணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாப்பர் போல்ட்டெலாம் கழட்டிடுவோம். ஸ்டாப்பர் போல்ட்டு இன்னும் 2 அலங்கி போல்ட்டு வரும். அந்த அலங்கி போல்ட்டையும் கழட்டிடுவோம். V3 வந்து இன்ஜின் வேலை பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா எனக்குலாம் வந்து V3 இன்ஜின் வேலை பார்க்கணுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரெடி பண்ணாலும் நமக்கு நல்லா திருப்தியாக இருக்கும். இன்ஜின் நாய்ஸ்லாம் கேட்கும்போது திருப்தியாக இருக்கும். அதுவே நமக்கு அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்ஸ் அவுட் பேரிங் தான் காலி, நான் சொன்ன மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துலலாம் பால்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 4-5 பால்ஸை காணும். பால்ஸ்லாம் கூட்டிகிட்டு இருக்கு கீழே. இந்த கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஒரு வாரத்தில் 2வது வண்டி. போன வாரத்தில் தான் இன்றைக்கி புதன்கிழமை வேலை, இன்றைக்கி வேலைக்கிழமையா? போன வாரம் தான் ஒரு வண்டி பார்த்தோம். இது 2வது வண்டி. இதே ஃபால்ட்டு, கேன்ஸ் அவுட் பேரிங் காலி. இதனால தான் அந்த அரைக்கிற நாய்ஸ் வந்தது. சரி, நம்ம இப்போது ரேக்ராம் வெளியே எடுத்துகிட்டு கேன்ஸ் அவுட்டை வெளியே எடுத்துருவோம். கேன்ஸ் அவுட் ரேக்ராமும் செக் பண்ணணும். கேன்ஸ் அவுட் ஃபால்ட்டாக இருந்தால் ரேக்ராம் ஃபால்ட் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது.
எக்ஸாஸ்ட் டயக்ராமும் காலி. ரோலர் பேரிங் சுத்தமாக போயிடுச்சு. எக்ஸாஸ்ட் டயக்ராம் மாற்றி ஆகணும். இன்லெட்டை செக் பண்ணிக்கலாம். எக்ஸாஸ்ட்லாம் பிரச்சனை இல்லை, 700-800 தான் வரும். இன்லெட்லாம் 6500 வரும். இன்லெட் டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது, ஆகிருந்தால் ரொம்ப கஷ்டம். இப்போது இன்லெட் டயக்ராமோட பின்னை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்படியே விவிஐயோட செட்டாக எடுத்துடணும். அதை அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிங் தான் பார்க்கணும். இன்லெட்டு அவ்வளோவா டேமேஜ் ஆகலை, நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஓடும். எக்ஸாஸ்ட் மட்டும் மாற்றினா போதும். ஏன்னா இந்த செட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு இல்லாமல் இது மட்டுமே வந்து 6300 இந்த ஸ்ப்ரிங்கு விவிஎல்லாம் சேர்த்தா ஏகப்பட்டது போய்டும் செலவு. கஸ்டமருக்கு வந்து இப்போ ஒரு 7000-8000 மிச்சம். இது போயிருந்துச்சுன்னா டபுள் ஆகிடும் செலவு. இது நல்லாயிருக்கு போல். இப்போ கேம்சாப்டை வெளியே எடுத்து பார்த்துருவோம். கேம்சாப்ட்டு போயிடுச்சு தான், பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அதை வெளியே எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா பால்ஸ் பாதி காணோம், பாதி பால்ஸே காணோம். இதுதான் நரம் சவுண்டு கேட்கும் பாருங்கள். அரைக்கிற சவுண்டு இதுதான் வந்திருக்கு. இதை மாற்றிக்கலாம். கேம்சாப்ட்டு இதுன்னா ஒரு 2000 வரும், 2000 தான் வரும். இது 1500 2000 வரும். இப்போ உள்ளே விழுந்த பால்ஸ்லாம் தேடி எடுக்கணும், அது ஒரு வேலை இருக்குது நமக்கு. மேக்னெட் வச்சு அப்படியே தேடுவோம். இந்த மேக்னெட் ஸ்டிக்கும் நமக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த மாதிரி பிசர்லாம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், உடஞ்ச பேரிங்கு அதோட பிசர்லாம் ஈஸியாக வந்துச்சு பாருங்க. நம்ம கிளட்ச் கேஸை கழட்டி நம்ம உள்பக்கம் இருக்கிறதையும் எடுத்துடலாம் ஈஸியாக. பால்ஸ் எதுவும் காணோம், எல்லாம் கிளட்ச் கேஸில் போய் ஸ்டோர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பேரிங் மாற்றும் போது கூடவே பார்த்திங்கன்னா கேம்சாப்ட் மாற்றும் போது இந்த உள்ளே இருக்கிற இந்த பேரிங் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதையும் மாற்றினா தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் வேலை. ஓகே, இப்போ நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்ட்டு அசம்பிள் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.